ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செஷனே நமக்கு 140 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்லேயே நமக்கு ஓஆர்பி வந்து செல் சைட் பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு செல் சைட் மூமெண்டம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பை, அதுக்கப்புறம் ஒரு செல், அதுக்கப்புறம் ஒரு பை. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேர்ல்டிலிட்டி மார்க்கெட்லையுமே நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் பிரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் செட் பார்க்கலாம். கால் செட் வந்து பார்த்தா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பையில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு செல்லுக்கு சேஞ்ச் ஆனது ட்ரெண்டு. ஸோ அகைன் உங்களுக்கு பை செல் சொல்லி உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தா மாற்றி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு பட் ஆனால் இதில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு வரல கால் சைடில் 1 மினிட் படி. அதே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:20க்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா 9:23க்கு வந்திருக்கு. பட் அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகாம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கண்டினியூஸா நமக்கு அப் ட்ரெண்டா தான் போயிருக்கு. உங்களுக்கு அங்கேருந்து பாருங்க நமக்கு ஆப்போசிட் வந்து வேற எதுவும் எக்ஸிட் மார்க் வரல. உங்களுக்கு அங்கேருந்து ரிவர்ஸ் லைவ் வந்து பார்த்தா நமக்கு இது வந்து 1:1 வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஆயிருக்கு புட் சைடு. பட் ஆனால் நமக்கு எக்ஸிட் மார்க் வரல. நம்ம எக்ஸிட் பண்ற மாதிரி இருந்தால் நம்ம வெயிட் பண்ணி நமக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த லோ டவர் மாதிரி நம்ம எக்ஸிட் இருக்கு. அப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி ஸ்டாப்ல செட் ஆயிருக்கும் புட் சைடில். அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக 1:35 வந்து பார்த்தா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு புட் சைட்லேயே. நமக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 12:49க்கு வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு ஆப்போசிட்ல. ஸோ அப்போ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். அப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த மூமெண்டம் வந்து நமக்கு புட் சைடில் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா ட்ரெண்ட் வந்து நமக்கு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. வேற எது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல 1 மினிட்ல. அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நமக்கு 9:35க்கு வந்தது. பட் ஆனால் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 9:50க்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க நமக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 11:10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துறப்போ இதுலையுமே நமக்கு சேம் ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:10 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அப்போ அந்த கேனோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் என்ட்ரி வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே நமக்கு கால் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:05க்கு வந்திருக்கு. நமக்கு ஆப்போசிட் அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா நமக்கு எங்கேயுமே எக்ஸிட் மார்க் வரல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்ல தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு 11:40 கேண்டில் வந்து நமக்கு இந்த என்ட்ரி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி நமக்கு ஹை பிரேக் ஆகல, ஆக்டிவேட் ஆகல. அதுக்கப்புறமேட்டு அந்த 12:55க்கு வந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நம்ம என்ட்ரி கேண்டில் கீழே லோல வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து கரெக்டாக 1:40க்கு வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. பட் ஆனால் எக்ஸிட் மார்க் வந்து அடுத்த கேண்டில் நமக்கு பிரேக் ஆகவே இல்லை பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் கேண்டோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆனதா எக்ஸிட். பட் ஆனால் உங்களுக்கு வந்து லோ பிரேக் ஆகாம அங்கேருந்து மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எங்க வந்து எக்ஸிட் மார்க் வந்து லோ பிரேக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பாருங்க நமக்கு 2:35 கேண்டில் வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் கேண்டோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த இடத்துல தான் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நமக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:55 கேண்டோட ஹை பிரேக் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தா நமக்கு கால் சைடில் இந்த ஒரு மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நமக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட்லயுமே நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் ஆகட்டும், இல்லை என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதாகட்டும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம்ல இருந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் நம்மளோட இண்டிகேட்டர். அது இல்லாமல் நமக்கு ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆயில் இந்தியாவில் வந்து பார்த்தா நமக்கு 1 மந்த்துக்கு 3 மந்த் ஹோல்டிங்ல இருக்க மாதிரி 5% டார்கெட் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு நம்ம ஸ்டாக்ல. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி நமக்கு டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தா நமக்கு 454 சொல்லியிருந்தோம். அது நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பிரைஸ்க்கு மேலேயே வந்து பார்த்தா நமக்கு ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பயோல லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்க டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்
9585222256. இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.